ஹைப்பா, குட் மார்னிங். இன்னைக்கு மார்கழியோட 7வது நாள். இன்னைக்கு என்ன கோயிலுக்கு போகிறோம் தெரியுமா? இன்னைக்கு திருவல்லிக்கேணியில் இருக்கிற பார்த்தசாரதி கோயிலுக்கு தான் போகிறோம். மெட்ரோவில் போய் தான் போகிறோம். மெட்ரோலேருந்து எவ்வளோ தூரன்றதை இன்னும் பார்க்கல. சப்போஸ் கொஞ்சம் தூரமாக இருந்தால் நடந்து போகலாம், கொஞ்சம் தூரம் அதிகமாக இருந்தால் அங்கேருந்து ஒரு ஆட்டோ வச்சு போயிடலாம்ப்பா. வாங்க, கோலம் போட்டுட்டு விளக்கேற்றிட்டு கிளம்புற வேலையை பார்ப்போம். ஹாய். ஹாய். என்ன எல்லாம் நீங்களே போட்டீங்க? சரி, ரொம்ப டயர்டாக தூங்கிட்டு இருந்தல, சரி அதனால இன்னைக்கு நம்ம போட்டுடலான்னு நான் திடீர்னு வந்து என்ன குழம்பு போடுறதுனே எனக்கு புரியல. சரி, ஏதோ வீடியோவில் வந்துக்கிட்டு இருந்தது. சரி, இதை ட்ரை பண்ணுவோமே, இதை போட்டேன். நாளைக்கு நீயே போடு, சரியா? இன்னைக்கு பார்க்க பாவமாக இருந்தது, நேற்று தூங்குறதுக்கு லேட் ஆச்சா, அதனால நம்மளே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். வாங்க கோயிலுக்கு கிளம்பிடலாம். ஒரு நாள் ரெஸ்ட். பார்த்தசாரதி கோயிலுக்கு நாளைக்கு போட்டுருக்கேன். போலாமா? ஹாய். ஹாய். அந்த சைடு பா. இப்போ இன்னைக்கு பில்லர்ல இருந்து நம்ம ஆலந்தூர் போயிட்டு தான் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலுக்கு போகிறோம். ஏன்னா இங்கேருந்து போக முடியாது. அங்கேருந்து எங்கே இறங்கணுமா? அங்கே ஆலந்தூரில் இறங்கி போயிட்டு மாறிட்டு அப்புறம் எல்ஐசி மெட்ரோவில் இறங்கணும். அதனால வந்து நம்ம இன்னைக்கு பில்லர்ல இருந்து ஆலந்தூர் போய் அங்கேருந்து திருவல்லிக்கேணி கோயிலுக்கு எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். வார்த்தை தேவையில்லை, வாழும் காலம் வரை பார்வை பார்வை மொழி பேசவே. நேற்று தேவையில்லை, நாளை தேவையில்லை, இன்று இந்த நொடி போதுமே. வேறென்று வித என்று விழ்த்தூவும் மழை என்ற இதயத்தை தோட்டம் வாலின்றி போரின்றி வலிக்கின்ற. வார்த்தை தேவையில்லை, வாழும் காலம் வரை பார்வை பார்வை மொழி பேசவே. நேற்று தேவையில்லை, நாளை தேவையில்லை, இன்று இந்த நொடி போதுமே. வேறென்று வித என்று விழ்த்தூவும் மழை என்ற இதயத்தை தோட்டம் பூக்குதே. வாலின்றி போரின்றி வலிக்கின்ற. மெட்ரோலேருந்து இறங்கி ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நடக்கணும். நடக்கும்போது இந்த மந்திராலயம் ராகவேந்திரர் கோயில் அந்த திருவல்லிக்கேணி இடத்துல வந்தது. சரி, அங்கேயும் உள்ளே போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோடனே பார்த்தசாரதி கோயில் வந்துருச்சு. அங்கே வந்து நல்ல ஒரு தரிசனம் பண்ணோம். உள்ளெல்லாம் ரொம்ப வீடியோ எடுக்கலை, வெளியே மட்டும்தான் வீடியோ எடுத்தோம். நல்லாவே நானும் என் பொண்ணு ரொம்ப அமைதியாக இருந்தது, கூட்டம்லாம் இல்லை, நல்லாவே தரிசனம் முடிச்சிட்டோம்ப்பா நாங்கள். வார்த்தை தேவையில்லை, வாழும் காலம் வரை பார்வை பார்வை மொழி பேசவே. நேற்று தேவையில்லை, நாளை தேவையில்லை, இன்று இந்த நொடி போதுமே.
இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட்? திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் வந்துட்டு புளி சாதம் சாப்பிடல நான் எப்படி? இப்போ 2 பேரும் புளி சாதம் சாப்பிட போகிறோம். வீட்டுக்கு போகிற வரைக்கும் தாங்காது, அதனால் சாப்பிட்டுட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு சார். யாருக்கெல்லாம் இப்போ புளி சாதம் சாப்பிடணும் போல இருக்குது, அதுவும் பார்த்தசாரதி கோயில் புளி சாதம் நல்லா இருக்கு. அப்புறம் பார்த்தசாரதி கோயிலில் தரிசனம் முடிச்சிட்டோம். இங்கே வந்து என்ன ஸ்டாப்பிங் இது? கவர்மெண்ட் எஸ்டேட் ஓமந்தூர் அங்கே வர அந்த மெட்ரோவில் வந்து அந்த இடத்துல ஸ்டாப்பிங்கில் இறங்கி அங்கேருந்து 2 கிலோமீட்டர் நடக்கணும். நீங்கள் ஆட்டோ வேணும்னா ஆட்டோ எடுத்துக்கோங்க. நாங்கள் நடக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போதும் நடந்தே போயிட்டோம், வரும்போதும் நடந்தே வந்துட்டோம். இப்போ இந்த அரசினர் தோட்டம் மெட்ரோவிலேருந்து நம்ம வந்து ஆலந்தூர் போய் ஆலந்தூரில் இறங்கி அங்கேருந்து பில்லருக்கு ஏறி அங்கேருந்து நம்ம 2 வீலர் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடலாம். நல்லபடியாக முடிஞ்சது, நல்ல தரிசனம். பாய். அவ்வளோதான்ப்பா. இந்த மார்கழி மாதத்தோட 7வது நாள் கோயிலெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.